ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். காங்கிரஸ் ஓட்டுல ஜெயிச்சாரு, திமுக ஜெயிச்சாரு. ஜெயிக்க இந்த மாயத்துல ஒரு பையன் ஓட்டு கட்டானா மயிலாடுதுறை தருமபுரம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் நூலக அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தன்னை அழைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏவை திமுக சேர்மன் ஒருமையில் பேசி வசையாடியது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் கட்டுறது பார்க்குறேன். உங்கள் சௌரியம் நடக்கிற என்னங்க இது நினச்சிட்டீங்க? உங்கள் சௌரியம் நடக்குறாங்க. எம்பிகிட்ட சொன்னீங்களா, சேர்மன்கிட்ட சொன்னீங்களா? என்ன அர்த்தத்தில் செய்றீங்க? யாரை கட்டி செய்றீங்க? தப்பா பண்றீங்க. மயிலாடுதுறையில் தருமபுரம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்கு மாடிகள் கொண்ட நூலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். தனக்கு தெரியாமல் இப்படியொரு நிகழ்ச்சி நடைபெறுவதை அறிந்த திமுக நகர செயலாளரும் நகராட்சி சேர்மன் குண்டாமணி செல்வராஜ் இது அரசு நிகழ்ச்சியா திருட்டு நிகழ்ச்சியா என ஆவேசப்பட்டார். மேலும் எம்பி நகராட்சி சேர்மனுக்கு தகவல் தெரிவிக்காமல் காங்கிரஸ் எம்எல்ஏவை மட்டும் வைத்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறீர்கள் என கட்டட ஒப்பந்ததாரரை வறுத்து எடுத்திருக்கிறார் குண்டாமணி செல்வராஜ். சொல்றது இல்ல, யார்ட்டையும் திருட்டுத்தனமா பண்றீங்களா? தலைவர் அறிவிச்சு திட்டம் தானே, அறிவிச்சு அவர் ஃபண்டு தானே கொடுக்குற, முதலமைச்சர் ஃபண்டு கொடுக்குறாரு. ஏன் 4 படி சொல்றது உனக்கு என்ன சங்கடம்? நீ ஒப்பந்தக்காரர் தானே. அப்ப இதை போட்டோக்கள் மறுபடியும் பண்றீங்களா? அப்படி எல்லாம் இல்லைண்ணா, புரோட்டோகால் பண்றதுக்காக எல்லாம் எம்எல்ஏ முடிச்சுட்டா. எம்எல்ஏ சொல்ல மாட்டாருங்க, எம்எல்ஏ நாங்க இன்னைக்கு இருந்து போடுவாருங்க. தனக்கு தெரியாமல் நடந்த நிகழ்ச்சியால் ரத்த கொதிப்பு மேலும் கொதிக்க கட்டடம் கட்ட நகராட்சியில் பாதி இடத்திற்குத்தான் தீர்மானம் இருக்கு, பாதி இடத்திற்கு தீர்மானம் இல்லை என்று செக் வைத்திருக்கிறார் குண்டாமணி செல்வராஜ். பாதி இடம் தான் இல்லை தீர்மானம் வச்சிருக்கு, பாதி இடத்துக்கு இங்கே தீர்மானம் இல்லைன்னா நான் வேற மாதிரியே போயிடுவேன். பாதி தான் இல்லை இடம், ஒரு சர்வே நம்பர் இன்னொரு சர்வே நம்பர் கிடையாது. அதையும் தெளிவுபடுத்திட்டேன். ஒப்பந்ததாரரை வறுத்தெடுத்து வருத்தமடைய வைத்த பெண் தனது அட்டாக்கை காங்கிரஸ் எம்எல்ஏ பக்கம் திருப்பி, நீ எம்எல்ஏ தானே, நீ வந்தது தப்பு, எப்படி வந்த நீ? நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன், நான் வைத்தறிச்சல் பட்டேன் என்றால் உன் காரை உள்ளே விட மாட்டேன் என செல்வராஜ் கை நீட்டி ஒருமையில் திட்ட பதிலுக்கு எதுவும் பேச முடியாமல் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் காரில் வாயடைத்து அமைதி காத்தார். நீ வந்த தப்பு, எப்படி வந்த நீ? எம்எல்ஏ தானே நீ? ஒரு சேர்மன் இருக்குன்னா உன்னை ஜெயிக்க வச்சாரு. நீ சொல்றியா உன்னை ஜெயிக்க இந்த மாயத்துல ஒரு பையன் ஓட்டு கட்டானா? ஒருத்தன் கூட நான் தான் உன்னை ஜெயிக்க வச்சேன். வைத்தாச்சா கூட உன் காரை உள்ள விட மாட்டேன். தங்களை அழைக்கவில்லை என அரசு நிகழ்ச்சியில் திமுக நகராட்சி சேர்மன் செல்வராஜ் ஆத்திரத்தில் வாய்க்கு வந்தபடி வசையாட அங்கிருந்த கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் என்ன சொல்வது என தெரியாமல் கையை பிசைந்தபடி நின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏவுடன் திமுக நகராட்சி சேர்மன் ஒருமையில் பேசி சண்டையிட்டது காங்கிரஸ் திமுக கட்சியினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.